டெல்லியில் பாரதிய ஜனதா தலைமையகத்தில் அக்கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் கொடியேற்றி வைத்தார். டெல்லியில் உள்ள அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்திலும் குடியரசு தின கொண்டாட்டம் நடந்தது. கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். வரவிருக்கும் லோக்சபா தேர்தலில் நிலையற்ற அரசை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று மக்களுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி குடியரசு தின செய்தியில் கூறியிருக்கும் கருத்தை ஏற்றுக்கொண்ட ராஜ்நாத் சிங், நாட்டை உலகின் வல்லரசு நாடாக மாற்றவே பாரதிய ஜனதா விரும்புவதாக கூறினார். देश को हम जैसा बनाना चाहते हैं, एक विश्व की महाशक्ति के रूप में हम भारत को स्थापित करना चाहते हैं और साथ ही यहाँ की गरीबी, बेरोजगारी या सब सारे जो संकट हैं, इन संकटों से यदि हम निजात दिलाना चाहते हैं तो जब तक एक अस्थायी सरकार नहीं होगी इस देश में और एक सुशासन देने वाली सरकार नहीं होगी, तो मैं समझता हूं कि हम जिस लक्ष्य को प्राप्त करना चाहते हैं उस लक्ष्य को प्राप्त करना कठिन होगा, बल्कि देश के समक्ष चुनौतियां और भी गहराती जाएंगी. மக்கள் நலனுக்காக செய்யப்படும் அராஜக செயல்பாடுகள் நாட்டின் ஆட்சி முறைக்கு மாற்றாகி விடாது என்று ஜனாதிபதி கூறிய கருத்து மிகவும் சரியானது என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக டெல்லியின் புதிய அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டிய ராஜ்நாத் சிங், பிரணாப்பின் கருத்தை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கவனத்தில் கொள்வதோடு தனது செயல்பாடுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார்.